முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை. தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி தமிழகத்தில் 2023 வருடம் தொடங்கியது. தற்போதைய சூழ்நிலைப்படி 2024ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவே காணப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே கனமழையும், மேலும் நமது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சென்டிமீட்டர் அளவுகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. எதிர்பார்க்காத இடங்களிலும் அதிகபட்ச மழை அளவுகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள், தென் கடலோர பகுதிகள், தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என தமிழ்நாட்டின் பரவலாக தென் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது. ஏற்கனவே குமரிக்கடல் பகுதியில் கடந்த 12 மணி நேரமாக நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு அழுத்தம், அதனோடு இணைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த தீவிர சுழற்சி தற்போது இலங்கையோட தெற்கு பகுதியில் நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் இது இலங்கையை விட்டு நகர்ந்து இது குமரிக்கடல் பகுதிகளுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதோடைய தீவிரத்தன்மை மற்றும் இதோடைய நடவடிக்கைகள், அதாவது அதோடைய இன்டென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தமிழ்நாட்டில் ஹெவி ரெயின்ஃபால் குறிப்பாக தென் மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ வரைக்கும் தற்போது வரைக்கும் விட்டு மழை பெய்த வண்ணமே இருக்கிறது தென் தமிழக மாவட்டங்களில். இந்த மழைப்பொழிவு அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும். அடுத்த 36 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சுற்று போன்று பெரிய மழையாக இருக்காது. இது பரவலாக அனைத்து இடங்களிலும் மழையை கொடுக்கும், கனமழையாக இருக்கும். இது எப்படின்னா, 1 மணி நேரத்திற்கு ஒரு அரை மணி நேரம் மழை என்கின்ற கணக்கில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தீவிரமான மழைகள் சில இடங்களில் பதிவாகலாம். தற்போதெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்து வருகிறது. இதுபோன்ற மழைகள் தூத்துக்குடி மாநகர், திருநெல்வேலியில் பதிவாகும்போது மீண்டும் சாலைகளை நீர் தேங்கி வெள்ளப்பெருக்குகள் அங்கே ஏற்படலாம். மீண்டும் ஓடைகள் மற்றும் ஆறுகளில் இன்றைக்கு வெள்ளப்பெருக்கு உறுதியாக ஏற்பட்டுவிடும். அதையும் போக போக மேற்கூட்டங்களுடைய வலுக்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய ஏரிகள், ஓடைகளில் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்குகள் மீண்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்கள் கவனமுடன் இருங்க. அதே போன்று சொல்ல வேண்டும் என்றால், ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே இன்றைய தினம் தென் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கிறோம். ஹையர் சென்டிமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு இடங்களில் 32 சென்டிமீட்டருக்கு மேலேயும், கடலோர பகுதியில் ஓரிரு இடங்களில் 30 சென்டிமீட்டருக்கு மேலேயும் இன்றைய தினம் தென் மாவட்டங்களிலும் நாளைய தினமும் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை, அதாவது ஒரு 3 மணிக்கு மேலே தூத்துக்குடியோட கடலோர பகுதியில் ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு கிட்ட மையம் கொண்ட பிறகே நம்ம அதிகமான மழை எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ தென் மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களை பார்த்தோம்னா டெல்டா மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு பதிவாகும். லேசான மழை, நனைக்கும் மழை, மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு என்பது இருக்கிறது. தமிழகத்தின் மத்திய உள் மாவட்ட பகுதிகள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மத்திய தமிழக வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிருக்கக்கூடிய அந்த சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், மதுரை மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். நன்றி, வணக்கம்.